ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்த கொய்யா மரம். இந்த கொய்யா மரத்தில் ரெண்டு பூவு ரெண்டு காயாக தான் காய்க்கும். ஒத்தையாக காய்க்கிறது ரொம்ப அதிசயமாக இருக்கும். எப்பயோ ஒரு சமயம்தான் ஒரு பூ ஒரு காயின்னு காய்க்கும். இந்த கொய்யாக்காய் செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் கொய்யாக்காய் இருக்கான்னு கேட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மாடி மேலே இருந்தே நாங்கள் பறிச்சுடுவோம். 1-2 எட்டாததை சொரடு வச்சு எடுப்போம். காய்க்கிற சீசனில் பார்த்திங்கன்னா மரம் ஃபுல்லாகவே காய் இருக்கும். அந்த அளவுக்கு காய் நிறைய இருக்கும். இந்த காய்க்கிறதுக்கு காய்கறி உரம் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் மீனாவும் இல்லைன்னு நானே வீட்டில் ரெடி பண்ணி ஊற்றுறேன். இந்த மரத்தில் ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க சாப்பிட்ட மீதி தான் நமக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் அவங்க பிஞ்சியாக இருக்கும் போதே கடிச்சு கீழே போட்டுருவாங்க. யாராவது ஒருத்தவங்க மாடிக்கு வந்துட்டால் போதும், ஒரே சத்தமாக இருக்கும். அங்கே பாருங்கள், சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரா? நான் போனதும் தான் அதை எடுத்துகிட்டு ஓடி போயிடுவார். எவ்வளோ அழகாக கிளக்கி தாண்டி அவர் வச்சுருக்க கொய்யா பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டார் பாருங்க. இந்த மாதிரி தான் இவர் சாப்பிட்றது இல்லாமல் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுவார். இவருக்கு அதுக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள், அதுதான் டைனிங் டேபிள். சாப்பிட்றாரோ இல்லையோ எல்லா கொய்யாக்காவையும் கடிச்சு போட்டுருவார். இவருக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் யார் இருந்தாலும் கவலைப்பட மாட்டார். கடவுளே வந்தாலும் சாப்பிடும்போது எழுந்துக்கூடாதுன்னு நான் பக்கத்தில் நின்றுன்னு தான் இருப்பேன். ஆனால் அவர் மட்டும் கடித்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அந்த அளவுக்கு இவங்க 2 பேர் பண்ணுற அட்டகாசம் அமக்கலமாக இருக்கும். இவங்க மிச்சம் மீதி வச்சாதாங்க நமக்கு, இல்லைன்னா கிடையாது. இன்னொருத்தர் இருக்கார், இந்த மரத்துலேயே கூடு கட்டி ஒருத்தர் பிறந்தவர். இவர் தினம் காலையில் ஆனால் குரல் கொடுத்து கூப்பிட்டு பிஸ்கெட்டு வாங்கி தண்ணியில் தொட்டு நினச்சி சாப்பிட்டுட்டு தான் போவார். அவங்க அம்மா கூப்பிட்டு பார்ப்பாங்க, போகமாட்டார். அவங்க போயிடுவாங்க காலையில் எழுந்து. ஆனால் இவர் மட்டும் இவருடைய காலையில் டிஃபன் வேலையை முடிச்சுட்டு தான் இடத்த காலி பண்ணுவார். இவர் கொஞ்சம் ஓவர் செல்லம் எங்கள் வீட்டில். பாருங்கள், கொத்தாக கொய்யாக்காய் நல்ல அட்டகாசமான கலரில் இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இடம் இருக்கிறவங்க கொய்யா மரம், வாழை மரம், ஒரு சில மரம்லாம் வைக்கலாம். மாதுளை, இந்த மாதிரி மரங்கள்லாம் வைக்கலாம். வாழைப்பழமும் கொய்யாப்பழமும் ரொம்ப முக்கியமான உடம்புக்கு தேவையான பழம். மலச்சிக்கல், கொய்யாப்பழத்தில் நிறைய விட்டமின் சியோ ஏதோ சொல்கிறாங்க, அந்த சத்துலாம் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இவங்கக்கிட்டேருந்து நாங்கள் கவர் கட்டி தான் ஒவ்வொரு கொய்யாக்காவையும் பாதுகாப்பு பண்ணுவோம். ஏன்னா பறித்தா எங்கள் பசங்களுக்கு, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும். அதுக்காக. இல்லைன்னா எல்லாத்தையும் கடிச்சு போட்டு யாரும் சாப்பிட முடியாத பண்ணிவிடுவாங்க. அதனால் நாங்கள் எப்போவுமே கவர் கட்டி தான் பாதுகாப்பு பண்ணுவோம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி எல்லா பசங்க வந்திருக்காங்க. மொத்தமாக கொய்யாக்காய் அறுவடை பண்ணி எல்லோரும் கட் பண்ணி சாப்பிட்றாங்க. இந்த கொய்யாக்காய் கண் பார்வைக்கு, மலச்சிக்கலுக்கு, அதே மாதிரி கொய்யா இலையில் கஷாயம், கொய்யா பழமே பார்த்திங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லா காயை விட கொய்யா பழம் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் காய் வாட்டமாக சாப்பிட்டா சுகர் ஏறாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கொய்யா பழம் ஒரு நல்ல பழம்தான். எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு பழம் கொய்யாப்பழம், கொய்யாக்காய். இந்த கொய்யாக்காவிலையும் நிறைய டிஷ் பண்ணுறாங்க, சட்னி செய்கிறாங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறாங்க. அது ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ கொய்யாக்காவை கட் பண்ணியாச்சு. இதில் மிளகாத்தூள், உப்பு போட்டு சாப்பிட போகிறாங்க. சில பேர் புளியெல்லாம் போட்டு சாப்பிட்றாங்க. அது கூட டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்குது. எல்லா பழமே சாப்பிட்லாம். பழங்கள் சாப்பிட்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இந்த மாதிரி நம்மளே வீட்டில் வளர்த்து மருந்து இல்லாமல் சாப்பிடும்போது சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். நீங்களும் கொஞ்சம் இடம் இருந்தால் கூட மரத்தை வளங்க. தேவையில்லாத அழகு செடியை வளர்க்குறதை விட இயற்கையாகவே கொய்யாப்பழம், வாழைப்பழம்னு நம்ம வீடுங்கள்லேயே நம்ம வளர்ச்சி அதை வளர்த்து சாப்பிடும்போது நமக்கு ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும். சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.